அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஹீரோக்களுக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? உலகத்தில் எந்த ஒரு லாங்குவேஜ் ஹீரோவுக்கும் ஹாலிவுட் ஹீரோஸ், கொரியன் ஹீரோஸ், ஃப்ரெஞ்சு ஹீரோஸ் யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஹீரோக்களுக்கு இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் அடைமொழி பட்டப்பெயர். புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், மக்கள் திலகம், நடிகர் திலகம், சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், ஆண்டவர், தலைவர், தளபதி, தலை, அல்டிமேட் ஸ்டார், டாப் ஸ்டார் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போது அதற்கு பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம அஜித் அவர்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார். என்ன அப்படின்னா, இனிமே என்னை யாரும் தலை என்று கூப்பிட வேண்டாம், அல்டிமேட் ஸ்டார் என்றும் கூப்பிட வேண்டாம், அஜித்குமார்னு கூப்பிடுங்க, அஜித்துன்னு கூப்பிடுங்க, சுருக்கமாக ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு அறிக்கை வெளியிட்டார். அதற்கு ஏகப்பட்ட பாராட்டுகள். இப்போ அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொன்ன அந்த உலகநாயகனே யாரும் என்னை கூப்பிட வேண்டாம், அதேமாரி ஆண்டவர் என்று கூப்பிட வேண்டாம், வேறு எந்த பட்டப்பேர் வேணாம், கமலஹாசன் கூப்பிடுங்க, கமல்னு கூப்பிடுங்க, இல்லை கேஹெச் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ பல வருடங்களாக பார்த்திங்கன்னா கமல் படங்களோட அந்த தரவரிசை அல்லது எண்ணிக்கையை சொல்லும்போது பார்த்திங்கன்னா கேஹெச் 234, 23, கேஹெச் 237 இப்படி தான் கேஹெச் தான் முன்னிலைப்படுத்துவாங்க. ஸோ அதைத்தான் அவர் சொல்லிக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சல்லு பாய் என்கிற சல்மான் கான் பாலிவுட் ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், எனக்கு இந்த சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறது, மெகா ஸ்டார்னு சொல்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அந்த டேகு மேலே ஒரு துளி விருப்பம் கூட கிடையாது. என்னை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா சல்லுன்னு கூப்பிடலாம், இல்லை பாயின்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் பரவாயில்லையே, இவரும் இந்த அடைமொழி பட்ட பேர்லாம் வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும், சில பேர் அது என்ன ஒரு சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார் அப்படின்னு 2 பட்ட பேரை மட்டும் பர்டிகுலராக சொல்கிறாரு. ஒருவேளை சூப்பர் ஸ்டார்னு ரஜினியை தாக்குறாரா, மெகா ஸ்டார்னு சொல்லி நம்ம சிரஞ்சீவியையும் மம்முட்டியும் தாக்குறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் முன்வைக்கிறாங்க. அவர் உண்மையாலுமே அவங்கள தாக்குனாங்களா இல்லையா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.